S3 அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு தங்களுக்கு முதல் பகுதி சிறப்பாகவும் பிற்பகுதி சுமாராகவும் அமையும். சிம்மத்தில் சந்திரன் இருப்பதால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். சில தீர்வுகள் காண முடியாமல் தவிப்பீர்கள். ஆகையால் இந்த மனக்குழப்பத்தை, தேவையற்ற குழப்பத்தையும் தவிருங்கள், தீர சிந்தியுங்கள். மேலும் 2வது வீட்டில் கேது பகவான் தங்களுக்கு சில தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவார், குழப்பம் ஏற்படுவார், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார். ஆகையால் குடும்பத்தில் எந்தவித வாக்குவாதமும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். ஆனால் மே மாதம் பின்பு, குரு பெயர்ச்சிக்கு பின்பு உங்கள் கேது பகவானுக்கு குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது அசுப பலன்கள் குறைந்து சுப பலன் கிடைக்கும். ஆகையால் கவலைப்பட வேண்டாம். ஏப்ரல் வரை அமைதியாக குடும்பத்தில் அமைதி காத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். மேலும் நாளில் சுக்கிரனும் புதனும் சேர்க்கை சிறப்பாகும். இது குழந்தைகள் கல்வி, படிப்பு மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் உள்ள சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்றம் காண்பீர்கள். சிறப்பான அம்சங்கள் அமையும். சூரியனும் செவ்வாயும் 5இல் உள்ள காலத்தில் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பதும் செவ்வாயுடன் இருப்பதும், மேலும் குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெறுவதும் மிகவும் சிறப்பாகும். சிம்மராசிக்கு செவ்வாயும் குருவும் யோகக்காரர்கள். ஆகையால் இந்த ஆண்டு சிறப்பான யோகங்களை நீங்கள் முதல் பகுதியில் அடையலாம். மேலும் கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயம், பல துறைகளில் தாங்கள் முன்னுக்கு வருவீர்கள். மருத்துவத்துறையில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். மேலும் வளரும். சில நவீன கண்டுபிடிப்புகள் உருவாகும். மேலும் 7இல் உள்ள சனி பகவான் தங்கள் ராசியை பார்ப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. இருந்தாலும் அவர் ஆட்சி மூல திரிகோணம் அமைப்பில் இருந்தாலும் பல சங்கடங்களையும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். தொழில் இடத்தில் பார்ட்னரிடமும், கணவன் மனைவியிடத்திலும், மனைவி கணவனிடத்திலும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டால் பிரச்சனைகள் எழும், பல துன்பங்கள் உருவாகும். ஆகையால் இதை தவிர்ப்பது நல்லது. ஆனி முதல் ஐப்பசி காலம் வரும்பொழுது சனி பகவான் வக்ரகதியில் பலமிழப்பார். அந்த நேரத்தில் சிம்மராசிக்கு சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். ஆனால் மார்ச் 16 முதல் ஏப்ரல் 24 வரை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சேரும் காலம் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். மேலும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் ஜூன் 2ஆம் தேதி வரை மீனத்தில் இருக்கும் காலம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக இந்த ஆண்டு தங்களுக்கு ராகு பகவான் 8இலும் சனி பகவான் 7இலும் உள்ளதால் இது சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் குரு பகவான் ராகு பகவானுடைய அசுப பலன்களை கட்டுப்படுத்தி சுப பலன்களை விருதி பெறுவார். மே மாதம் பின்பு குரு பகவான் 10ஆம் இடம் வரும்பொழுது தொழிலில் கவனம் தேவை, உத்தியோகத்தில் கவனம் தேவை. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்களாகும். ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் காலத்தில் உங்களுக்கு அசுப பலன் குறைந்து சுப பலன்கள் ஏற்படும். மேலும் தங்களின் தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் ஏற்றமிறக்கம் காணும். நன்றி, வணக்கம்.